இந்த தியரம் பாருங்க. Prove that in a bounded complemented lattice. Prove that in a bounded complemented distributive lattice, the complement of any element is unique, or prove that in a Boolean algebra, the complement of any element is unique. So வந்து the theorem statementல பாருங்க, Rன்னு கொடுத்திருக்காங்களா? So அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, Boolean algebraன்ற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, bounded complemented distributive lattice. சரியா? அப்ப Boolean algebraனா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு lattice வந்து bounded latticeஆவும் இருக்கணும், complemented latticeஆவும் இருக்கணும், distributive latticeஆவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட lattice நம்ம என்னன்னு சொல்றோம்னா Boolean algebraன்னு சொல்றோம். அந்த 2 மார்க்ல கேட்பாங்க. Define Boolean algebra அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க 2 மார்க்ல lattice which is bounded, complemented and distributive, then we call that lattice as a Boolean algebra. இது 2 மார்க்லயும் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம கையில given-ஆ என்ன எடுத்துக்கணும்னா, the lattice which is bounded, complemented and distributed-ன்றத given-ஆ எடுத்துட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு latticeல ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எலிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரி, அந்த காம்ப்ளிமெண்ட் எலிமெண்ட் வந்து யூனிக்கா இருக்கும் for any element in Boolean algebra. If you take any element in the Boolean algebra, then the complement element for that element is always unique அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ப்ரூஃப் போங்க. ப்ரூஃப்ல given-ஆ என்ன எடுத்துக்கணும்னா, bounded, distributive and complementary lattice-அ வந்து given-ஆ எடுத்துக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஒரு எலிமெண்ட் A belongs to L ன்னு எடுத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டுக்கோட காம்ப்ளிமெண்ட் எலிமெண்ட் வந்து யூனிக்னு ப்ரூவ் பண்ணணும். நான் சப்போஸ் 2 எலிமெண்ட் எடுக்கிறேன், B and C ன்னு சொல்லிட்டு 2 எலிமெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலா என்னோட ப்ரூஃப் டெக்னிக் எப்படி போய் முடிக்கணும் அப்படின்னா, நான் எடுத்த 2 எலிமெண்ட்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லணும். If you take to any 2 elements B and C, be the complement of that element ன்னு எடுத்தேன்னா finally B equal to C. இது ஏற்கனவே நம்ம குரூப் தியரியில படிச்சிருக்கோம். காம்ப்ளிமெண்ட் எலிமெண்ட் வந்து யூனிக், ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து யூனிக்லாம் ஒரு ப்ரூஃப் டெக்னிக் யூஸ் பண்ணோம்ல. சப்போஸ் 2 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா கடைசியில அது ரெண்டுமே ஒண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் டெக்னிக் பண்ணோம்ல, அதே சேம் ப்ரூஃப் டெக்னிக் தான். இங்க வந்து சப்போஸ் ஒரு எலிமெண்ட் அந்த Boolean algebra இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எலிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிக்னு ப்ரூவ் பண்றதுக்கு சப்போஸ் if I take 2 elements எடுத்தேன் அப்படின்னா அந்த ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் த given thing. given என்னன்னா the lattice is a bounded, complemented and distributed. இதான் given thing. இந்த மூணையுமே யூஸ் பண்ணி நான் இத B equal to Cன்றத சொல்லணும். அதான் தியரம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா given thing படி A cap B equal to 0, A cup B equal to 1, A cap C equal to 0 and A cup C equal to 1. இது எப்படி வந்துச்சுன்னா by the definition of complemented lattice. Complemented lattice definition படி நமக்கு இந்த இது வந்திருக்கு. Then போட்டு equation 1 and equation 2 கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எப்படி வந்துச்சுன்னா by the definition of complemented lattice. So complemented lattice definition என்ன? Suppose B is a complement of A அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா A cap B equal to 0 and A cup B equal to 1 ன்னு எழுதிக்கலாம். இது வந்து டெஃபினிஷன் படி இருக்கு. நீங்க வேணா திரும்ப டெஃபினிஷனை ரீகால் பண்ணினா உங்களுக்கு தெரியும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. காம்ப்ளிமெண்டரி லாட்டிஸ் டெஃபினிஷன் என்னன்னா அங்க எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் டெஃபினிஷன்ல. இங்க வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா B ஒரு காம்ப்ளிமெண்டாவும் C ஒரு காம்ப்ளிமெண்டாவும் எடுத்திருக்கோம். B காம்ப்ளிமெண்டா இருக்கும் போது by the definition of complementary lattice அது எப்படி எழுதலாம்னா A cap B equal to 0 and A cup B equal to 1. C காம்ப்ளிமெண்டா இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா A cap C equal to 0 and A cup C equal to 1. சரியா? இது ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா B equal to C ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் B ன்னு ஆரம்பிச்சு C ன்னு முடிக்கணும். ஸோ B equal to இந்த B cap 1 ன்னு எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? B equal to B cap 1. இது எதை வச்சு எழுதிருக்கேன் அப்படின்னா by the definition of bounded lattice. ஏன்னா நம்ம givenல மூணுமே இருக்கு. நான் இப்ப இதுக்கு முன்னாடி எழுதிருக்கிறது complementary lattice வச்சு இது எழுதிருக்கேன். இங்க B equal to B cap 1 எதை வச்சு எழுதிருக்கேன்னா by the definition of bounded lattice. bounded lattice definition எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். B cap 1 னா B. If you take any element B which lies between the lower bound and the upper bound அப்படின்னா B cap 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு B ன்னு வரும். அங்க வந்து A வச்சு சொல்லியிருப்பேன். A lies between the lower bound and upper bound 0 and 1 னா A cap 1 equal to A ன்னு சொல்லியிருப்பேன். இங்க A க்கு பதிலா B ன்னு எடுத்திருக்கோம். So B cap 1 equal to B. So B can be written as B cap 1. அடுத்த நெக்ஸ்ட் லைன்ல B cap 1 வந்து எப்படி எழுதிருக்கேன்னா in terms of A and C எனக்கு தேவைப்படுறதுன்றனால நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அடுத்து யூஸ் பண்ணனும்னா எனக்கு வந்து 3 எலிமெண்ட் தேவைப்படும். அப்பனா தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னால அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி எனக்கு வந்து இங்க B இருக்கு. எனக்கு ரிமைனிங் A and C வேணும். அப்போ 1 in terms of A and C எழுதுறதுக்கு again by the
complementary lattice definition படி 1 can be written as by a cup c. by equation 2 1 எப்படி எழுதிக்கலாம்னா a cup c ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 எப்படி எழுதிருக்கேன்னா a cup c ன்னு எழுதிருக்கேன். next by the definition of distributive law இது எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. b cap a cup b cap c ன்னு எழுதிருக்கேன். by the definition of distributive law. திரும்ப b cap a equal to 0ன்றது complementary lattice definition படி b cap a பதிலா 0 பண்ணலாம். so 0 cup b cap c ன்னு வரும். திரும்ப 0 வந்து திரும்ப என்ன பண்ணிருக்கேன்னா again by equation 1 திரும்ப a cap c ன்னு replace பண்ணி எழுதுறேன். இங்க இருக்குல்ல equation 1 அதுபடி 0 எப்படி எழுதுறேன்னா a cap c cup b cap c ன்னு எழுதுறேன். திரும்ப by distributive law இது எப்படி எழுதுறேன்னா a cup b cap c. இதுல இருந்து இது புரியலன்னா இதுல இருந்து திரும்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க இந்த இது வந்துரும். so a cap c cup b cap c ன்னு வந்துரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் a cup b ஓட வேல்யூ என்னன்னா 1. from equation 2 a cup b ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்ப என்ன கிடைக்கும்னா a cup b ஓட வேல்யூ 1. so 1 cap c ன்னு கிடைக்கும். 1 cap c by using commutative law c cap 1 எழுதிக்கலாம். c cap 1 திரும்ப எப்படி எழுதிக்கலாம்னா c ன்னு எழுதிக்கலாம். இது வந்து எதை வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா by the definition of bounded lattice. b வந்து b cap 1 எழுதணும்ல அதே மாதிரி c cap 1 c ன்னு எழுதிக்கலாம். by the definition of bounded lattice c cap 1 equal to c. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா b equal to ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி முடிச்சேன்னா c ன்னு முடிச்சிருக்கேன். so b equal to c ன்னு வந்துருச்சா. so therefore b equal to c. அப்படின்னா என்ன அர்த்தம்? if you take any element a belong to the Boolean algebra then for this element the complement element always unique. சப்போஸ் இஃப் யூ டேக் 2 எலிமெண்ட்ஸ்னாலும் அது ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஓகே இது 8 மார்க். பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். என்னென்ன நீங்க டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னா வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பவுண்டட் லாட்டிஸ், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் அண்ட் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி லாட்டிஸ். இந்த 3 டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தியரம் ஈஸியா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தியரம் இஸ் a very important theorem. prove De Morgan's law in a bounded complemented and distributive lattice. அதாவது என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் லா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். செட் தியரியில படிச்சிருப்பீங்க டிமார்கன்ஸ் லா. a யூனியன் b the whole complement equal to a complement intersection b complement அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதே அந்த யூனியன் இன்டர்செக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணி இங்க கப்பு கேப்னு போட்டோம்னா லாட்டிஸ்ல வருது. ஓகேவா? சரி. prove that the De Morgan's law in a bounded complementary distributive lattice ன்னு क्वेश्चन கேட்கலாம். அதர்வைஸ் bounded complementary distributive lattice தான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இட்ஸ் நதிங் பட் a Boolean algebra. அப்ப சிம்பிளா இந்த क्वेश्चन வேற எப்படியும் கேட்கலாம். prove De Morgan's law in a Boolean algebra ன்னு கேட்கலாம். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். அடிக்கடி இதுக்கு வைப்பாங்க. ப்ரூஃப் போவோம். ஃபர்ஸ்ட் De Morgan lawனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். in a lattice what is De Morgan's law தெரிஞ்சாதான் நீங்க அதை ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகேவா? சரி, வாட் இஸ் De Morgan's law in a lattice அப்படின்னா a cup b the whole complement equal to அங்க யூனியன் இன்டர்செக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க கப்பு கேப்னு போடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? சோ இங்க a கப்னா அங்க a யூனியன் b the whole complement போடுவீங்க. இங்க வந்து a cup b the whole complement போடணும். சோ a cup b the whole complement equal to என்ன கிடைக்கும்னா a complement cap b complement or a cap b the whole complement equal to a complement cup b complement. இதான் வந்து என்னன்னா De Morgan's law. சரியா? ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ப்ரூஃப் பண்ண போறேன். சரியா? இது ப்ரூஃப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே செகண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா பை தி பிரின்சிபல் ஆஃப் ரியாலிட்டி ப்ரூஃப் வந்துரும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுனா என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a cup b the whole complement equal to a complement cap b complement ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? a cup b ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னு சொல்லணும் நம்ம? a complement cap b complement ன்னு சொல்லணும். சரியா? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? a cup b ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து a cup b ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா a complement cap b complement ன்னு சொல்லணும். சரியா? ஓகே, இப்ப ஒரு எலிமெண்டோட காம்ப்ளிமெண்ட், இப்ப சப்போஸ் ஏன்ற எலிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து நான் x ன்னு சொல்லணும்னா அதுக்கு என்னது பை தி டெஃபினிஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்டட் லாட்டிஸ்? a cap x equal to 0 ன்னு சொல்லணும், a cup x equal to 1 ன்னு சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லிட்டேன்னா எனக்கு எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்கும். புரியுதா? இப்ப a ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து x ன்னு நான் சொல்லணும் அப்படின்னா பை தி டெஃபினிஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்டட் லாட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம்னா a cap x equal to 0 which means lower bound, a cup x equal to 1 which means upper bound. சரியா? இது ரெண்டையும் சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா that x is the complement element for the element a ன்னு அர்த்தம். சரியா? இப்ப நான் இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா a cup bன்ற எலிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னு சொல்லணும்? a complement cap b complement ன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ்ன்றது நம்மள பொறுத்தவரைக்கும் இங்க ஏ காம்ப்ளிமெண்ட் கேப் பி காம்ப்ளிமெண்ட் அதான் நம்மளோட எக்ஸ். சரியா? அப்ப ஏன்றது நம்மள பொறுத்த வரைக்கும் ஏ கப் பி. அப்ப by the definition of complementary lattice A னா A cup B cap X X னா A complement cap B complement. So A cap X equal to 0 and A cup X equal to 1. A னா A cup B cup X னா A complement cap B complement equal to 1. இது ரெண்டையும் சொல்லிட்டோம்னா இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து A complement cap B complement ன்னு ஆயிரும். சரியா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் நான் சொல்லணும். It is enough to prove that this is equal to 0 and this is equal to 1 ன்னு சொல்லணும். சரி. இப்போ நான் கேஸ் 1 எடுக்கிறேன். கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்னா இத ப்ரூஃப் பண்ண போறேன். A cup B cup A complement cap B complement equal to 1 ன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறேன். செகண்ட் கேஸ் 2ல 0 ன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். சரி. இப்போ இதை ப்ரூஃப் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். இது ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல என்ன வரும்னா ஏ கப் பி கப் ஏ காம்ப்ளிமெண்ட் கேப் ஏ கப் பி கப் பி காம்ப்ளிமெண்ட். இது டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ கப் ஏ காம்ப்ளிமெண்டோட வேல்யூ வந்து என்னன்னா 1. By the definition of என்னது காம்ப்ளிமெண்டரி lattice ஏ கப் ஏ காம்ப்ளிமெண்டோட வேல்யூ 1. இந்த கப் பி அப்படியே எழுதியிருக்கேன். இந்த கேப் அப்புறம் இந்த ஏ கப் பி கப் பி காம்ப்ளிமெண்டோட வேல்யூ வந்து 1. இது வந்து by the definition of complementary lattice. Next by the definition of commutative law 1 கப் பி பி கப் 1 எழுதியிருக்கேன். ஏ கப் 1 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த கேப் அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பி கப் 1 ஈக்குவல் டு 1. இது வந்து by the definition of boundary lattice. By the definition of boundary lattice ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது கையில எடுத்துக்கிறது வந்து பூலியன் அல்ஜிப்ரா. அப்படின்னா நம்ம என்னென்ன டெஃபினேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா காம்ப்ளிமெண்டரி லாட்டிஸோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பவுண்டரி லாட்டிஸோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரூஃப் டெக்னிக்ல ப்ரூஃப்குள்ள. சரியா? ஓகே. பி கப் 1 ஈக்குவல் டு 1 இது வந்து by the definition of boundary lattice. அதே மாதிரி ஏ கப் 1 ஈக்குவல் டு 1 இதுவும் by the definition of boundary lattice. நெக்ஸ்ட் 1 cap 1 ஈக்குவல் டு 1 இது வந்து by the definition of idempotent. இது உங்களுக்கு தெரியும்ல idempotentனா A star A equal to B. So 1 cup 1 equal to 1. நான் இதான ப்ரூஃப் பண்ணணும் சொன்னேன். To prove that this is equal to 1. ஓகேவா? So case 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2 என்ன சொல்லணும் நம்ம? This element cap this element equal to 0 ன்னு சொல்லணும். அதான் வந்து கேஸ் 2. கேஸ் 2ல this element cap this element equal to 0 ன்னு சொல்லணும். So LHS part எடுத்துக்கிட்டேன். Again by using the distributive law இதை எழுதியிருக்கேன். திரும்பவும் by using complement law a cap a complement equal to 0. உங்களுக்கு நான் சொல்லும் போது டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும்னா நீங்க டெஃபினேஷனை போய் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் புரியும். a cap a complement ஏன் 0 போட்டிருக்காங்க அப்படின்னா by the definition of complementary lattice a cap x equal to 0 when x is a complement of a. இங்க a dashன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். a dash is nothing but the complement of a. So அதனால by the definition of complementary lattice a cap a dash equal to 0. 0 cap b complement கப் திரும்ப என்ன வரும்னா b cap b complementனா அது 0 0 cap a complement. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 0 cap b complement வந்து என்ன வரும் அப்படின்னா 0 cap b complement ஓட வேல்யூ வந்து 0. இது வந்து by the definition of boundary lattice. So by the definition of boundary lattice 0 cap b complement equal to 0 and 0 cap a complement equal to 0. திரும்ப by the definition of idempotent element 0 cup 0 equal to 0 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சோ இப்ப இது ரெண்டையும் சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா a cup b ன்ற எலமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னா a காம்ப்ளிமெண்ட் cap b காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதோட கப் 1 இதோட கேப் 0ன்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா by the definition of complementary lattice a cup b ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்னா a complement cap b complement ன்னு சொல்லிட்டோம்னு அர்த்தம். ரிமைனிங் செகண்ட் ஒன் வந்து ஃபாலோஸ் பை the principle of duality. அத ப்ரூவ் பண்ணணும்ன்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. In a lattice if a related to b related to c then show that a plus b equal to b star c, a plus b star c equal to a plus b star a plus c equal to b. இது ரெண்டு சப்டிவிஷன்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கிவன்ல என்ன இருக்குன்னா a related to b related to c இருக்கு. ஓகே.
பிளஸ் ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா பிளஸ் வந்து denotes for cup and star denotes for cap. சில நிறைய புக்ஸ்ல வந்து இதையும் ஃபாலோ பண்றாங்க. அந்த பிளஸ் போட்டு சர்க்கிள் போட்டிருக்காங்கல்ல அது வந்து கப், ஸ்டார்னு போட்டிருக்காங்கல்ல அது வந்து என்னன்னா கேப். சரியா? ஓகே, ப்ரூஃப் போவோம். ப்ரூஃப்ல வந்து given என்ன நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுவோம். நம்ம கிட்ட கையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரே விஷயம் தான், A related to B related to C ன்ற ஒரே ஒரு given thing மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதை வச்சுட்டு நான் 2 சப்டிவிஷன்ஸையும் சொல்லணும். ஓகே, இப்போ A related to B related to C எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம்னா A related to B and B related to C ரெண்டையும் தனித்தனியா ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, then by using transitivity A related to B, B related to C னா by using transitivity எப்படி எழுதிக்கலாம்னா A is related to C ன்னு எழுதிக்கலாம். So by using transitivity இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது எப்படி எழுதிக்கலாம்னா A related to C ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் A related to B. இப்போ நம்ம கையில 3 விஷயம் இருக்கு. ஒன்னு A related to B இருக்கு, இன்னொன்னு B related to C இருக்கு, மூணாவது A related to C இருக்கு. இது 3 விஷயம் இருக்கு. இப்போ A related to B இருந்துச்சுன்னா by using consistency law. consistency law நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். consistency law படி A related to B இருந்துச்சுன்னா A cap B equal to A வா இருக்கணும், A cap B equal to B ஆ இருக்கணும். இது வந்து by the definition of consistency law. அடுத்து B related to C னா எப்படி இருக்கணும்னா B cap C equal to என்னது B ஆ இருக்கணும், B cap C equal to C ஆ இருக்கணும். அடுத்து A related to C னா A cap C equal to A வா இருக்கணும், A cap C equal to C ஆ இருக்கணும். இது மூணுமே வந்து என்னன்னா by the definition of consistency law. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா A plus B equal to B star C அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணணும். சரி, A plus B is nothing but A cup B. பிளஸ்னா கப்னு தானே சொன்னேன், அப்ப A cup B. இப்போ A cup B இது எல்லாமே நமக்கு given thing தானே, இதுல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். by the given A cup B வந்து எதுக்கு ஈக்குவல்னா B க்கு ஈக்குவல். ஸோ அந்த A cup B க்கு பதில் நான் என்னன்னு போட்டுக்கலாம்னா B ன்னு போட்டுக்கலாம். that it be equation number 4 ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் B star C. B star C னா என்ன அர்த்தம்னா ஸ்டார்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கேப், ஸோ which means B cap C ன்னு அர்த்தம். ஸோ B cap C ன்னு வச்சுக்கோங்க. இந்த givenல போய் பாருங்க, B cap C ன்றதுல நமக்கு என்ன இருக்கு, B இருக்கா, ஸோ B cap C க்கு பதிலா B ன்னு போடுங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5 எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இதோட வேல்யூ B ன்னு கிடைச்சிருக்கு, இதோட வேல்யூ B ன்னு கிடைச்சிருக்கு, which means A plus B equal to B star C ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். ஸோ A plus B equal என்னன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கோம், B star C ன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, A this is equal to this which is equal to என்னன்னு கொண்டு வரணும்னா B ன்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல LHS எடுத்து பண்ணுவோம், RHS எடுத்து பண்ணுவோம், ஃபைனலா B ன்னு ஆன்சரை கொண்டு வருவோம். LHS equal to RHS. ஸோ LHS பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு, இதான் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். இதை வந்து எடுத்துட்டு this is equal to B ன்னு கொண்டு வர போறேன். ஸோ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் A star B ன்னு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் வாட் இஸ் B star C ன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும், which means கப் பண்ணணும். சரி, இப்போ A star B அப்படின்னா என்ன அர்த்தம்னா A cap B. ஸோ A cap B னா with the help of the given things A cap B எதுக்கு ஈக்குவல்னா A க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் B star C. B star C னா என்ன அர்த்தம்னா B cap C. B cap C எதுக்கு ஈக்குவல்னா B க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். பிளஸ்னா என்னது, கப் பண்ணணும், அப்படின்னா A cup B பண்ணணும். ஸோ A cup B னா by the definition of consistency law எல்லாமே இந்த given வச்சுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. consistency lawன்ற ஒரே given thing வச்சுதான் எல்லா இந்த ரெண்டு சப்டிவிஷனுமே ப்ரூஃப் பண்றோம். மத்தபடி வேற எந்த ஸ்டெப்பும் கிடையாது. ஸோ A cup B எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, B ன்னு கிடைச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 6 ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கண்டுபிடிங்க, A plus B star A plus C கண்டுபிடிங்க. அதோட வேல்யூ B ன்னு வருதான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா நம்ம செகண்ட் சப்டிவிஷனை ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான், தேரம் முடிஞ்சு.